ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் இப்போது ஒரு நிலையில் இல்லை. நம்புவதா நம்பக்கூடாதா, காத்திருக்கலாமா அல்லது விட்டு விடலாமா என்று இரு மனநிலையில் இப்போது நீ இருக்கின்றாய். எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இல்லை. நன்மைகள் விரைவில் நடந்தே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்திலும் இருக்கின்றாய். கவலைப்படாதே மகளே, எனதிந்த வாக்கினை இந்த நாளிலேயே இறுதி வரை கேள். இன்று இரவே ஒரு பெரிய வரத்தை நீ பெறப்போகின்றாய். பேரின்ப அதிர்ச்சி அடையப் போகின்றாய். மகிழ்ச்சியின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய். முழுவதுமாக கேள், நிச்சயம் முகம் மலர்வாய். இன்று உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமான உன்னுடைய கர்மாக்களை விரைவில் தீர்க்கும் ஒரு நல்ல வழியை கூறப்போகின்றேன். இறுதி வரை கேட்டு கட்டாயம் கடைபிடித்துக் கொண்டு வா. விரைவில் உன்னுடைய நிலை மேலோங்கி வரும். ஒருவர் உன் மீது கொண்ட பொறாமையால் உன்னுடைய மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், நீ தவறே செய்யாமல் உன் மீது பழி சொல் கூறினாலும் அவர்களை கோபிக்க வேண்டாம். அவர்கள் மீது கோபம் வேண்டாம். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம். உன்னை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி உன்னுடைய கர்மாவை தன்னுடைய கைகளில் ஏந்திக் கொண்டு செல்கின்றனர். ஆம் மகளே, தவறே செய்யாமல் நமக்கு யாரேனும் தவறிழைத்தால் நம்முடைய கர்மாக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றனர் என்று அர்த்தம். அதன் மூலம் உன்னுடைய கர்மா வெகுவாக குறைக்கப்படும். ஆனால் அதற்காக எதிர்வினை ஏதேனும் நீ ஆற்றிவிட்டால் உன்னுடைய கர்மா என்றும் கூடிவிடும். கோபமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் உன்னுள் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் நீ அதற்குண்டான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே உன்னை யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள். தண்ணீரானது எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ளும். தன்னிடம் கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறை தன்மையும் இதுவே ஆகும். அதற்காகவே எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு என்று கூறிக்கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகின்றது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கண்கலங்கி நின்றிருக்கின்றாய். ஆனால் என்னுடைய பிள்ளை கோழையல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று வளர்ந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன்னுடைய மனதில் இருக்கும் குரலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். கர்ம வினை என்னுடைய குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி, உன்னுடைய துக்கத்திலும் சரி, உன்னுடன் தான் உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன்னுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன்னுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடிய போகின்றது மகளே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிரு